பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும், சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை கொலோசையர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொலோசையர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஆகவே நாம் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இடைவிடாமல், எப்பொழுதும் நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டுமானால் எப்படி ஜெபிப்பது? வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பொழுது, நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஒரு விழிப்புள்ள ஜெபமாயிருக்கிறது. ஜெபத்திலே நாம் விழித்திருக்க வேண்டுமானால் நாம் ஸ்தோத்திர பலிகளோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரணத்திற்கு போகிறதுக்கு முன்பாக சீஷர்களோடு சேர்ந்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் பேதுரு, யாக்கோபு, யோவானை ஆண்டவர் ஜெபிக்க வைத்துவிட்டு சற்று அப்புறம் தூரம் போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மறுபடியும் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் 3 பேரும் நித்திரையாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாளிலும் கூட அநேக நேரங்களில் நான் விழித்திருந்து ஜெபிக்காதபடினால தான் பலவிதமான சோதனைக்குள்ளே நாம் விழுந்து விடுகிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. பலவீனமான மாம்சம் அநேக நேரங்களிலே தவறி விழுகிறது. பல சூழ்நிலைகளிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறபடியினாலே ஜெபம் பண்ண முடிகிறதில்லை, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருக்க முடிகிறதில்லை. ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தோடு கூட நான் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று உள்ளத்திலே ஒரு தீர்மானத்தோடு நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாக அந்த ஜெப ஆவியினாலே, உற்சாகமான ஜெப ஆவியினாலே ஆண்டவர் நம்மை நிரப்புவார். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தான், ஆனாலும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இந்த கருத்தாய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்மை போல பாடுள்ள அந்த எலியா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது. அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது மழை 3.5 வருஷம் பெய்யாதபடி தடைபட்டு போனது. மறுபடியும் ஜெபித்தான், மழை பெய்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். பாடுள்ள எலியாவை பலப்படுத்தின ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்த சிறைச்சாலையில் அவர்களை கரங்களை கால்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த சிறைச்சாலையின் மத்தியிலே நடு ராத்திரியிலே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். துதித்து பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி பாடி ஆண்டவரை துதித்த அதே நேரத்தில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, சங்கிலிகள் கழன்று விழுந்து எல்லாரும் விடுதலை பெற்றார்கள். அந்த நாளிலே இன்றைக்கும் நாம் இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருக்கும் பொழுது, நாம் எவைகளெல்லாம் ஜெபத்தில் கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு பக்கம் நாம் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது நாம் இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் இருந்தும் கருத்தாய் ஜெபித்தான், மழை பெய்யவில்லை. மழை அப்படியே தடை பண்ணி போட்டான். நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன். ஆகவே ஜெபம் பண்ணுவதற்கு நாம் இந்த நாட்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு சமீபமாகிவிட்டது. ஆகவே இந்த நாட்களிலே ஜெபங்கள் தணிந்து போய்விட்டது. நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே சோதனைக்குட்படாதபடிக்கு, சோதனையை மேற்கொள்வதற்கு ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்திலே நாம் விழித்திருப்போம், ஜெயம் பெறுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிகமாய் விழித்திருந்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க கிருபை தாரும். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருந்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.